இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 கிறிஸ்துவுக்குள் பிரியமான நடுவுக்குச்சி பரிசுத்த மிகாவேல் முதலிய சகல தேவதூதரின் ஆலய சபையின் பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வாரம் கழித்து மீண்டும் உங்களை சந்திக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்கள்லாம் நம்மோடு இருந்த கர்த்தர் நாட்களில் நம்மோடு தங்கியிருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக இருந்து இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஒரு வாரமாக வேதம் வாசித்தீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? உங்களுடைய ஜெப நேரம் எவ்வளோ அதிகமாக இருக்குது? உங்களுடைய வேத வாசிப்பின் நேரம் எவ்வளோ அதிகமாக இருக்குது? ஆண்டவர்களோடு நம்ம நெருங்கி ஜீவிப்பதற்காக தான் இந்த ஊரடங்கு சட்டம் நமக்கு வந்திருக்குன்னு திட்டவட்டமாக நம்ம சொல்லலாம். கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த ஊரடங்கு சட்டத்தினால குடும்பங்களோடு ஐக்கியப்பட முடியாத ஒரு பாக்கியம், கணவன் மனைவி பிள்ளைகளோடு ஐக்கியப்பட முடியாத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் இயற்கையாகவே ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அதோடு கூட ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க முடியாத ஒரு வாய்ப்பையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நன்றியோட ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு தங்கி நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாட்களில் இந்த கொரோனாவால் ஏற்பட்டிருக்கிற பல்வேறு விதமான தடைகள் நீங்கி நாம் அனைவரும் ஆண்டவருக்கு ஐக்கியப்படவும், ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கவும், ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படியாக நாம் ஜெபத்தோடு முன்னேறி செல்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய அருளை செய்வார். நாம் இந்த செய்திக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக உட்கார்ந்தபடியே ஒரு நிமிஷம் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் தருகின்ற எல்லா ஈவுகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கொரோனாவை நீர் அனுமதித்து இதன் மூலமாக குடும்பங்களோடு உங்களுடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் வைக்கப்பட நீர் கிருபை தந்திருக்கிறீர். உங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் சபையாக உம்மை ஆராதிக்க முடியாமல் போனாலும் தனித்தனியாக குடும்பங்களாக உம்மை ஆராதிக்க முடியாத பாக்கியத்தை தந்திருக்கிறீர். உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கனடைய முடியாத பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். உம்மோடு நெருங்கி உலாவி இந்த வேதத்தை வாசித்து ஜெபிக்க முடியாத கிருபையை தந்திருக்கிறீர். குடும்பங்களோடு ஐக்கியப்பட முடியாத பாக்கியத்தை தந்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்விதமாக இந்த கொரோனாவின் மூலமாக நீ தந்திருக்கிற இயற்கையில் நீ தந்திருக்கிற வளங்களுக்காக உனக்கு ஸ்தோத்திரம். இயற்கையின் மாசுவிலிருந்து இந்த கொரோனாவின் மூலமாக நீ தந்திருக்கிற விடுதலைக்காக உனக்கு ஸ்தோத்திரம். தாப்பனே, இந்த கொரோனாவின் மூலமாக நீ தந்திருக்கிற டாஸ்மாக் கடைகளிலிருந்து கொடுத்திருக்கிற விடுதலைக்காகவும் ஸ்தோத்திரம். இவ்விதமாக நீர் பாராட்டிய நன்மைகளை நினைத்து நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிப்பதோடு உங்களுடைய வழியிலே நாங்கள் வாழ எங்களை நாங்கள் மீண்டும் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபையாகும். இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களோடு பேசும். உங்களுடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். உங்களுடைய வார்த்தையின்படி வாழ உங்களுடைய ஆவியானவரின் துணையினால் என்னை நிறைத்து ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாளை நாம் சிந்திக்கும்படியாக திருச்சபை தந்திருக்கிற தலைப்பு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நிலைவாழ்வுக்கான வழி என்பதாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது நிலைத்த வாழ்வுக்கான வழி என்பதாக இந்த தலைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 3 வருஷ காலம் வாழ்ந்தவர். 33 வருஷ காலம் வாழ்ந்தவர். 3 வருஷ காலம் நன்மை செய்வதாய் சுற்றிந்தவர். நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். நமக்காக மறித்தவர், அடக்கம் பண்ணப்பட உயிரோடு எழுந்தவர். இன்னும் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக பரலோகத்துக்கு போயிருக்கிறவர். அவரை விசுவாசிப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிலையான வாழ்வுக்கான வழி என்பது நாளின் தலைப்பின் அர்த்தம். அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் பரிசுத்த யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனமாகும். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தன்னுடைய சிஷ்யர்களை விட்டு பிரிந்து செல்லும் காலம் வந்தது.
அந்த காலத்தில் அவர்களோடு பேசின பிரியுபசார வார்த்தைகள் தான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14, 15, 16 அதிகாரங்கள். அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறார் என்பதை அறிவிக்கும்படியாக சொல்லப்பட்ட வசனங்கள் தான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் 4 வசனங்கள். ஏன் அவர் பரலோகம் செல்கிறார் என்று சீஷர்களுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் வந்து உங்களிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சீஷர்களோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். அவர் ஏன் பரலோகம் செல்கிறார் என்பதற்கான விளக்கத்தை எங்களுக்கு சொல்லுகிறார். பரலோகத்துக்கு செல்வதற்கான வழியையும் அவர் சொல்லுகிறார். சீஷர்களின் ஒருவனாகிய தோமா தன்னுடைய சந்தேகத்தை ஒரு ஆசிரியரிடத்தில் கேட்பது போல ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் கேட்கிறான். இதனால், ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை எப்படி அறிவோம் என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு அவனுக்கு சொல்கின்ற பதில்தான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவராகிய இயேசு பரலோகத்துக்கு செல்வதற்கான வழி, பரலோகம் என்பது நிலையான வாழ்வு தரக்கூடிய ஒரு இடம், நிலையான வாழ்வு வாழக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு செல்வதற்கான வழி நானே என்று சொல்லுகிறார். பிதா பரலோக ராஜ்யத்தின் ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா. அவரிடம் செல்வதற்கு நானே வழி என்று அவர் சொல்லுகிறார். நாம் முதலாவதாக பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவன் வேத புத்தகத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு ஈவாக கொடுத்தார். நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை என்பதாக பரிசுத்த யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே நாம் கற்றுக்கொள்கின்ற முக்கியமான காரணம் என்றால், ஆதியிலே பிதாவாகி தேவன் வார்த்தையாகிய கிறிஸ்துவின் மூலமாய் பூலோகத்தை சிருஷ்டித்தார். ஆதியிலே பிதாவாகி தேவன் வார்த்தையின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உலகத்தை சிருஷ்டித்தார். அதைத்தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்ப இயேசுவின் மூலமாக உண்டாக்கப்பட்ட வார்த்தை உலகம், வார்த்தையின் மூலமாய் உண்டாக்கப்பட்ட உலகம், அதன் மூலமாக உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிச்சம் உண்டாக்குறது சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று, நீர் வாழும் ஜந்துக்கள் உண்டாக்குறது சொன்னால் உண்டாயிற்று. இவ்விதமாக படைப்பு என்பது ஆண்டவராலே படைக்கப்பட்ட ஒன்று. அந்த படைப்பிலே அவர் எபிரேயர்கள் நிருபம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுள்ளம்பற்றிய தேவன் இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாய் திருவுள்ளம்பற்றினார் என்று சொல்லுகிறார். அப்படினால் தீர்க்க தரிசனங்களின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் உலகத்திலே மக்களோடு பேசினார். முதல் தீர்க்கதரிசி மோசே. மோசையின் மூலமாக ஆண்டவர் பேச ஆரம்பித்தவர். அந்த மோசையின் மூலமாக உலகத்திலே இந்த ஆதியாகமும் யாத்திரையாகவும் லேவியராகவும் எண்ணாகவும் உபாகமும் ஆகிய வார்த்தைகளை எழுதி, அந்த வார்த்தையின் மூலமாய் மனிதன் வாழ்வதற்கான வழிமுறையை அவர் எழுதி தந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் நியாயாதிபதிகளின் புத்தகம், யோசுவாவின் புத்தகம், 1 சாமுவேல் மூலிய ராஜாக்களின் புத்தகங்கள் வரைக்கும் உள்ள புத்தகங்கள் அந்த வழிமுறையின்படி ராஜாக்கள் வாழ்ந்திருக்கிறார்களா, தீர்க்கதரிசிகள் வாழ்ந்திருக்கிறார்களா என்பதை விளக்கக்கூடிய புத்தகங்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பின்பு ராஜாக்கள் சரியாக இல்லை என்று தெரிந்தவுடன் ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசிகள் எழுப்பினார். ஏசாயா முதலான தீர்க்கதரிசிகள் உலகத்திலே தோன்றி அவர்கள் ராஜாக்களை நல்வழிப்படுத்துவதற்காக தேவனிடத்தில் பெற்ற வார்த்தைகளை மக்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் மக்களோடு பேசினார். வார்த்தையின் மூலமாய் மக்களோடு பேசினார். இதிலே முக்கியமாக நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், ஞான புத்தகங்கள் என்று சொல்லப்படுகின்ற
சங்கீதம், நீதிமொழிகள், புலம்பல், இன்னும் பிரசங்கியின் புத்தகம், முன்னர பாட்டின் புத்தகம் ஆகிய 5 பாடல்கள் புத்தகங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஞான புத்தகத்திலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வழியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் நீதிமொழிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை அவர் காப்பாற்றுகிறார் என்று சாலமோன் ஞானி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். வழி நடத்துகிறவர் கர்த்தர். சங்கீத புத்தகத்திலே 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி ஆண்டவராகிய தேவன் சங்கீதக்காரனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆண்டவர் வழிகாட்டி வேதத்தின் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தினார். ஆகையினால் சங்கீதக்காரனாகிய தாவீது 119 சங்கீதம் 105 வசனங்களை சொல்லும்போது, உம்முடைய வசனம் என் காலனுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக தம்முடைய வார்த்தை மூலமாய் அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினவர் வார்த்தையின் மூலமாய் மக்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இன்றும் அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். எதற்காக? அந்த வார்த்தையை வாசித்து அதன் வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே வேதமாகிய ஆண்டவருடைய வசனம் நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறது. நாம் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. அந்த வேதத்தை படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது 119 சங்கீதம் 1வது வசனத்திலே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் உத்தம மார்க்கத்தாராய் உத்தம வழியில் நடக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதத்தின்படி வாழ வேண்டும். உத்தம மார்க்கத்தார் என்ற ஒரு மார்க்கத்தார் உண்டு. அதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் யார் என்றால், யார் வேதத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் தான் உத்தம மார்க்கத்தார். இன்று ஆலயத்துக்கு நாம் வரும்போது வெறும் பாட்டு புத்தகத்தை மட்டும் கொண்டு வருகிறவர்கள் உண்டு. அதிலே ஆகாய புத்தகமும் சேர்ந்து இருக்கிறது. வேத புத்தகத்தை கொண்டு வருவதில்லை. சிலர் வேத புத்தகத்தையும் கொண்டு வருவதில்லை, பாட்டு புத்தகத்தையும் கொண்டு வருவதில்லை. செல்போனை கொண்டு வந்து கோயிலில் வந்து ஆகாயிலே கலந்து கொள்வது இல்லையா? இல்லைன்னா செல்போனில் இருக்குதே என்ன நினைப்பது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் என்று சொல்கின்ற அச்சடிக்கப்பட்ட புத்தகம் நம்முடைய கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். வேதம் ஆவியின் பட்டயம் என்று வேதம் சொல்கிறது. செல்போனை பல காரியங்களும் பயன்படுத்துவோம். சரியான காரியத்துக்கும் பயன்படுத்துவோம், தவறான காரியத்துக்கும் பயன்படுத்துவோம். வேதத்தை வாசிக்கிறதுக்கும் பயன்படுத்துவோம், சேட் பண்றதுக்கும் பயன்படுத்துவோம் இல்லையா? அப்படிப்பட்ட புத்தகத்தை ஆலயத்தில் பயன்படுத்துவது என்பது தவறான ஒரு காரியம். கேம்ஸ் விளையாடுறதுக்கு அதை பயன்படுத்துவோம், தவறான படங்களை பார்ப்பதற்கும் அதை பயன்படுத்துவோம். அதே செல்போனை தான் வேத வாசிக்கிறதுக்கும் பயன்படுத்துவோம் என்று சொல்லும்போது அது தவறான காரியம். ஆண்டவராகிய தேவன் நாம் வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக உத்தம மார்க்கத்தாராய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகத்தின் வெளிச்சத்திலே நாம் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நானே வழி என்று சொல்லுகிறார். நாம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை நாம் கண்ணாக கண்டோம். அந்த வார்த்தை மாம்சமாயிற்று. அப்படினால் ஆதியிலே பிதாவாய் தேவன் மூலமாய் வார்த்தையாக வெளிப்படுத்தப்பட்ட அவர் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசி மூலமாய் திருமணப்படுத்தின அவர் கடைசி காலத்தில் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு வழிகாட்டியாக தந்திருக்கிறார். இயேசுவே வழி, இயேசுவே வழி. அப்படினால் இயேசு நமக்கு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதை நோக்கம், வார்த்தை மாம்சமாக உலகத்தில் அனுப்பப்பட்டதை நோக்கம் நானே வழி என்று சொல்வதற்காக. அப்படின்னா உலகத்திலே பல வழிகள் இருக்கலாம், ஆனால் எல்லா வழிகளும் சரியான வழிகள் அல்ல. எல்லா வழிகளும் நம்மை தேவனிடம் வழிநடத்துவதல்ல, எல்லா வழிகளும் பரலோகத்துக்கு வழிநடத்துவதல்ல. மாறாக இயேசு சொல்லுகிறார், நானே வழி என்று சொல்லுகிறார். அவர்தான் வழி. வார்த்தை மாம்சமானது, பிதாவின் மூலமாக அனுப்பப்பட்டவர் அவர். அவரே திருமணம் பற்றுகிறார், அவரே நமக்கு வழிகாட்டுகிறார். வழிகாட்டுகிறார் என்று சொல்லும்போது நாம் வாழ்வதற்கான வழியை காண்பித்தவர் அவர்.
நாம் எவ்விதமாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கான வழியை காண்பித்தவர் அவர். ஆக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய சுவிசேஷங்களை நாம் வாசிக்கும் போது இந்த 4 சுவிசேஷங்களிலும் ஒரு மனிதன் வாழ்வதற்கான வழிமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை வாசிக்கும் போது நியாயப்பிரமாணத்துக்கான புதிய விளக்கத்தை ஆண்டவராகிய இயேசு தாமே கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக மனிதன் வாழ வேண்டிய வழி என்ன என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ காலத்திலே விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக இது உரைக்கப்பட்டது. அது பின்பு இயேசு 23வது வசனத்தை சொல்லுகிறார், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. It is not the incident that leads us to sin, but it is the heart that leads to sin. மனிதனுடைய செயல்பாடு அல்ல, அவனுடைய இருதயமே அவனை தீங்குக்கு நேராய் நடத்துகிறது என்பதை, அந்த சிந்தையே தீங்குக்கு நேராய் நடத்துகிறது என்பதை ஆண்டவராகிய இயேசு சுட்டி காண்பிக்கிறார். ஆகவே மனிதன் சரிப்படுத்த வேண்டிய எதை முதலாவது சரிப்படுத்த வேண்டும் என்றால் தன்னுடைய கண்களை சரிப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, இந்த கண்கள் பரிசுத்தமானவர்களை பார்க்கட்டும், இந்த நாவு பரிசுத்தமானவர்களை பேசட்டும், இந்த கைகள் பரிசுத்தமானவர்களை செய்யட்டும், இந்த காதுகள் பரிசுத்தமானவர்களை கேட்கட்டும், என் இருதயத்திலே பரிசுத்தமுள்ளவராகி நீர் தங்கியும், என்னுடைய உடலிலே பரிசுத்தமானவராகி நீர் வெளிப்படும், என்னுடைய கால்களிலே நான் செல்லக்கூடிய இடங்கள் பரிசுத்தமானவராகி நீர் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் என்று சொல்லி பரிசுத்தத்தின் பாதையிலே நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை ஆண்டவராகிய இயேசு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய சுவிசேஷங்களில் நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அப்படினால் இயேசுவே வழி. இயேசு நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகாட்டுதலை நமக்கு காண்பிக்கிறவர். ஒரு சமயம் சிவகாசியில் உள்ள ஒரு திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். ஆலயம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் முதல் முறையாக அந்த ஆலயத்துக்கு நான் செல்கிறேன். அங்கே எங்கே சுற்றி போனோம், ஆலயத்தை கண்டுபிடிக்க முடியல. கடைசி அவர்கிட்ட கேட்டோம், ஐயா, ரேக்லண்ட் மெமோரியல் சர்ச் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். உடனே அவர் சொன்னார், உங்கள் வாகனத்தில் என் பைக் பின்னாலே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். எங்களுக்கு முன்னாலே போனார். அந்த சர்ச் இருக்கிற இடம் வரைக்கும் முன்னால் போனார். போயிட்டு சர்ச்சை காமிச்சு, தான் சர்ச்சு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஒருவேளை அவர் எங்களுக்கு இந்த ரைட்டில் கட் பண்ணி லெஃப்டில் கட் பண்ணி திரும்ப ரைட்டில் கட் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லி வச்சுக்கோங்க, நாங்கள் திரும்பவும் தயாரிக்க தான் செய்வோம். ஆனால் அவராகவே வழியாக இருந்து எங்களுக்கு வழி காண்பித்தார். ஆண்டவராக இயேசு கை காட்டி அல்ல, மாறாக அவரே நம்முடைய வாழ்க்கையின் முறையாக மாற விரும்புகிறார். அவர் எப்பொழுது நம்முடைய உள்ளத்துக்குள் வருகிறாரோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாடுகள் அவர் எடுத்துக் கொள்கிறார். அதைத்தான் அவர் வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனங்களை சொல்லும்போது, இதோ வாசப்படி என்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இட் இஸ் லிவிங் வித் கிரைஸ்ட். இட் இஸ் லிவிங் வித் கிரைஸ்ட். நீங்களும் நானும் ஆண்டவர்களே வாழ வேண்டும் என்று அவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நானே வழி என்று சொல்லும்போது அவர் நமக்கு வழியாக முன் சென்றிருக்கிறார். அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனங்களை சொல்லும்போது, ஆண்டவரும் மீட்புமாகி நானே உங்களுடைய கால்களை கழுவினால் நீங்கள் என் மாதிரியை பின்பற்றி ஒருவருக்கொருவர் இப்படியே செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதுக்காக சீஷர்கள் நம்ம ஒருத்தர் காலை கழுவுன்னு அவசியம் இல்லை. அந்த காலை கழுவுனதில் அவரிடம் காணப்பட்ட தாழ்மை, சீஷர்களுடைய கால்களை கழுவினதிலே அவரிடம் காணப்பட்ட தாழ்மை, அந்த தாழ்மையை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் தாழ்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எத்தனை பெருமை இல்லையா? படிப்பு பெருமை இருக்குது, ஜாதி பெருமை இருக்குது, பதவி பெருமை இருக்குது இல்லையா, சொத்து பெருமை இருக்குது, அந்தஸ்து பெருமை இருக்குது. இப்படி பலவிதமான பெருமைகளை வைத்து நாம் என்ன காட்டிக் கொண்டு வருகிறோம்?
ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன், இதற்கு தாழ்மைக்கு வழிகாட்டுகிறேன், என்னை தாழ்மையை பின்பற்றி நீங்களும் தாழ்மையாக இருங்கள் என்று சீஷர்களுக்கு மாதிரியை காண்பித்தார். ஆனால் இன்னைக்கு சில திருச்சபையில காலில் கழுவினாலும் அதே கிறிஸ்துவின் தாழ்மை அனுபவத்திலே இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்ப்போமானால் கிறிஸ்துவின் தாழ்மை இருப்பதில்லை. தாழ்மை இல்லாமல் காலங்களில் போயிடுவாங்க. இயேசு கற்றுக் கொடுப்பது உங்களை தாழ்த்துங்கள். அதைத்தான் அவர் கால்களை கழுவுவதிலே கற்றுக் கொடுக்கிறார். அதை கற்றுக்கொண்டு இயேசுவின் வழியில் நீங்களும் நானும் தாழ்மைப்படுத்தி அன்போடு கூட, மன்னிப்போடு கூட, பொறுமையோடு கூட, நீதிய சாங்கத்தோடு கூட வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், நானே வழி என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு வழி. எதற்கு வழி? ரட்சிப்புக்கு வழி. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு மாபெரும் ரட்சிப்பை தம்முடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக காண்பித்திருக்கிறார். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பேதுரு தன்னுடைய 2வது பிரசங்கத்தை பண்ணும்போது அவர் சொல்லுகிறார், அவராலே அன்றி வேறொரு காலும் ரட்சிப்பு இல்லை, வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லுகிறார். ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய ஒன்று, பெற்றிருக்க வேண்டிய ஒன்று. இது அனுபவிக்காவிட்டாலும் பெற்றிருக்காவிட்டாலும் அவன் கிறிஸ்தவன் அல்ல. ஒருவேளை சபடாப்பில் பெயர் இருக்கலாம், சங்க நோட்டில் பெயர் இருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், திருவுருளில் கலந்து கொள்ளலாம். ஆனாலும் இயேசு சம்பாதித்த இந்த ரட்சிப்பை யார் சொந்தமாக்கிக் கொள்ளவில்லையோ அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஏன்னா வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா 47வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் நோட் மாதிரி லூக்கா எழுதுகிறார், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ ரட்சிக்கப்படுறவங்க சேர்க்கப்பட்ட சபை தான் திருச்சபை. திருச்சபைனா என்னன்னு தெரியாமலேயே பலராங்க கிறிஸ்தவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட்டம் அடங்கியதுதான் திருச்சபை. அப்ப ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? என் பாவத்தை குறித்த மெய் மனஸ்தாபம் என்னத்திலே காணப்பட வேண்டும். அந்த மெய் மனஸ்தாபத்தோடு கூட இயேசுவின் சன்னிதானத்தில் வந்து என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்யும் போது அவர் தருகின்ற பாவமன்னிப்பு நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாய் என்னோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் காண வேண்டும். இவை அனைத்தும் அடங்கியதுதான் ரட்சிப்புங்கிறது. அப்போ பாவ மன்னிப்பு பெற்றாச்சு அப்படின்னு சொன்னா நான் திரும்ப அந்த பாவத்தை செய்ய முடியாது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், வழிகாட்டியில் சொல்லும்போது நம்முடைய பரிசுத்தத்துக்கு வழி இயேசு என்று நாம் பார்த்தோம். அப்போ கண்கள்னால நான் பாவம் செய்ய முடியாதுன்னா இந்த கண்கள் திரும்ப டிவியில சீரியல் பார்க்க முடியாது. இந்த கண்கள் டிவியில சினிமா பார்க்க முடியாது. இந்த கண்கள் தீமையானவைகளை பார்க்க முடியாது. இந்த வாய் தீமையானவைகளை பேச முடியாது. இந்த காதுகள் தீமையானவைகளை கேட்க முடியாது. இந்த கைகள் தீமையானவைகளை எழுத முடியாது, பொய்க்கணக்கு எழுத முடியாது. இந்த இருதயம் தீமையானவைகளை சிந்திக்க முடியாது. இந்த மூளை தவறானவைகளை சிந்திக்க முடியாது. தவறானவர்கள் இந்த இருதயத்துக்குள்ள இருக்க முடியாது. இயேசுக்கு பிரியமில்லாதவங்க இந்த இருதயத்துக்குள்ள இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடத்துவதுதான் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டதற்கான அனுபவம். அப்போ நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குதாங்க ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவனை வந்து அவருடைய சன்னிதானத்திலே பாவத்தை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்பை சுதந்திரித்துக் கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போ இன்னைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கான வேலை வந்திருக்கிறது. இந்த கொரோனா காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நான் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறேனா? இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் எனக்கு உண்டா? என்ன சொல்லுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அவருடைய ரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்தது போல என்னுடைய ரத்தம், என்னுடைய பாவம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா
நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் சொந்தமாக்கிக் கொள்ளும் போது மட்டுமே இயேசு நமக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். இயேசுவை வழி என்று நாம் சொல்லுகிறோம். எதற்கு வழி? ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு வழி. இந்த ரட்சிப்பை சுதந்திரிப்பதற்காக இயேசுப்பட்ட பாடுகளை கடந்த பெரிய வியாழக்கிழமை என்று நாம் மிகவும் அழுத்தமாக சிந்தித்தோம். நம்முடைய கைகள் செய்த பாவங்களுக்காக இயேசுவின் கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டது. நம்முடைய மூளையின் யோசனையால் சில பாவங்களுக்காக இயேசுவின் தலையில் முள்முடி சூடப்பட்டது. நம்முடைய இருதயத்தினால் நாம் சில பாவங்களுக்காக இயேசு விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்டார். நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்தினால் நாம் சில பாவங்களுக்காக இயேசு வாரினால் அடிக்கப்பட்டார். நாம் கால்களினால் செல்லக்கூடாத இடங்களுக்கு சென்றதற்காக இயேசுவின் கால்களில் ஆணி கடாவப்பட்டது. இந்த ரட்சிப்பை சம்பாதிப்பதற்கு இயேசு ஒரு மாபெரும் விலைக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். அதனால்தான் அவர் சொன்னார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்கிறார். ஆக மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். இத்தனை பெரிய விலைக்கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். எதற்காக? ரட்சிக்கப்படுவதற்காக. அப்போ இயேசுவே ரட்சிப்புக்கு வழி என்று சொல்லும்போது இந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ளாமல் இயேசுவின் பிள்ளை என்று நாம் சொல்லிக் கொள்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஆகவே இன்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய நினைவினால் சில பாவங்களை, நம்முடைய வார்த்தையினால் சில பாவங்களை, நம்முடைய செயல்களினால் சில பாவங்களை, மற்றவர்களுக்கு விரோதமாய் சில பாவங்களை, தேவனுக்கு விரோதமாய் சில பாவங்களை அவருடைய சன்னிதானத்திலே நாம் அறிக்கை செய்வோம். அறிக்கை செய்து விட்டு விடுவோம். ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். அவ்விதமாய் சொந்தமாக்கிக் கொண்டால்தான் நாம் இயேசுவாகிய வழியில் நடக்கிறோம் என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கை முறை வாழ்வதற்காக மட்டுமல்ல, நம்முடைய ரட்சிப்பின் வழி இயேசுவே. இயேசுவை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே ரட்சிப்பை தவிர வேறு பதிலே கிடையாது. There is no substitute for salvation. There is no substitute for salvation. அப்படினால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை சுதந்திரிக்காவிட்டால் இந்த வழியிலே நாம் வாழ்கிறோம் என்று சொல்வதில் அர்த்தமில்லை. இயேசு வந்ததின் மிக முக்கியமான நோக்கம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். ஆகவே இந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்வது வீண். ஆகவே இன்று ரட்சிப்பை நான் சுதந்திரித்திருக்கிறேனா என்று ஆராய்ந்து பார்த்து ரட்சிப்புக்கு வழியாகிய இயேசுவின் மூலமாய் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். விடுதலையின் வாழ்வை அனுபவிப்போம். மூன்றாவதாக இயேசு நமக்கு எதற்கு வழி என்று நாம் பார்க்கும்போது பிதாவிடம் செல்வதற்கு வழி. என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். பிதா பரலோக ராஜ்யத்தின் ராஜா. இந்த பரலோக ராஜ்யத்தின் ராஜாவிடம் செல்வதற்கு ஒரே வழி இயேசுதான். அப்படினால் இயேசுவின் குணாதிசயங்களை யார் யார் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். நான் இனிமேல் உங்களுடைய பாவங்களை நினையாதிருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்களுடைய பாவத்தை உங்களை விட்டு விலக்கினேன் என்று சொல்கிற அளவுக்கு உங்களுடைய பாவங்களை எல்லாம் இன்றைய முதுகுக்கு பின்பாக எறிந்துவிட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் கடலின் ஆழத்தில் அமிழ்த்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பாவங்கள் எப்பொழுது நினையாதிருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதோ அப்பொழுது நாம் இயேசுவிடம் செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இயேசுவை நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறோம். இயேசுவை சொந்தமாக்கும் போது நாம் பிதாவிடம் செல்வதற்கான வழியாக இயேசுவே இருக்கிறார். இயேசுவே நம்மை பிதாவிடம் அழைத்து செல்கிறார். அப்பொழுது நாமே பிதாவிடம் சென்று நான் இயேசுவின் பிள்ளை, உமக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி அவருடைய கருத்திலே நீங்களும் நானும் நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு அது வழியாக அமையும். ஆண்டவராகிய இயேசு பிதாவிடம் செல்வதற்கு அவர்தான் வழி. அவரை தவிர வேறு வழி இல்லை. ஒரு சமயத்தில் இங்கிலாந்திலிருந்து
ஒரு மிஷினரி இந்திய தேசத்தில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஒரு பாடசாலைக்கு ஆசிரியராக அனுப்பப்பட்டார். அவர் அங்கே தலைமை ஆசிரியராக இருந்தார். பஞ்சாப் பகுதி அவங்களாம் அறிந்திருக்கிறது போல இமயமலையின் விவாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி குளிர் பிரதேசம். இங்கிலாந்து தேசத்தில் குடிப்பழக்கத்தில் கொஞ்சம் பழகியவர். இங்கிலாந்து தேசத்துக்கு வந்த போதும் இந்தியா தேசத்துக்கு வந்த போதும் இந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த நிமித்தமாய் அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு வகுப்புக்கு வந்துட்டார். குவார்டர் வச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டார். வந்தபோது ஒவ்வொரு வகுப்புலையும் சுட்டி பையன் இருப்பான். அந்த வகுப்புலையும் 5ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் இருந்தான். அவன் எழுந்து நின்று இந்த மிஷினரிகிட்ட கேட்டான், ஐயா நீங்களும் குடிக்கிறீங்க, நாங்களும் குடிக்கிறோம், நீங்களும் மோட்சங்கிறீங்க, நாங்களும் மோட்சங்கிறோம், எந்த வழியில் வந்தால் மோட்சத்துக்கு போகலாம் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் சொன்னார், போதையில் இருந்தார். நான் சொன்னார், நீ உன் வழியில் ஏசிட்டு வா, உன் வழியில் பகலத்துக்கு வா, நான் என் வழியில் மோட்சத்துக்கு வரேன், அவங்கவுங்க வழியில் வந்துடுவோம். ஆல் த ரோட்ஸ் லீட்ஸ் டு ஹோம், ஆல் த ரிவர்ஸ் ஜாயின் த ஓஷன். எல்லா நதிகளும் கடலில் தான் சங்கமிக்குது, எல்லா சாலைகளும் முகமாவுக்கு தான் செல்லுது. அதனால் நீ உன் வழியில் வா, நான் என் வழியில் வாரேன் அப்படின்னா. சொன்ன உடனே அவன் என்ன செய்றாங்கன்னா, அவனுடைய சமயத்தை படித்து ஆழமாக படித்தான். அந்த சமயத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தான். அந்த எழுப்புதலை கொண்டு வர்றதுக்கு காரணம் இந்த ஒரு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய மிஷினரி போதையோட கூட இருந்தபடினால அந்த போதையின் மயக்கத்தில் அவன் சொன்ன பதில் அவனுடைய சமயத்தை அவன் படிக்க அவனை தூண்டியது. பிற்காலத்தில் இன்னைக்கும் கூட திருச்செவி ஒரு சவாலாக இருக்கிறது அந்த இயக்கம். அந்த இயக்கம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவன் செய்யத்தகாததை செய்யும்போது அவன் தவறான வாழ்க்கை முறை நடத்துகிறான். மது குடிப்பது உடலை கெடுக்கும் சொல்லி போட்டிருக்காங்க, குடும்பத்தை கெடுக்கும் சொல்லி போட்டிருக்காங்க. கிறிஸ்தவர்களே குடிக்கிறார்கள் சொல்லும்போது அதை போல மோசமான காரியம் எதுவும் இல்லை. அந்த ஸ்தோத்திரனை பத்திரிகையில் பார்த்தேன், நாசரேத்தில் இந்த டாஸ்மாக் கடை கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. படம் போட்டு பிடிச்சி காமிச்சுனாங்க. அந்த ஸ்தோத்திரம் அந்த சாகாய கடையே இருக்கக்கூடாது நாசரேத் இல்லையா? பாருங்க, குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கிறது. குடிப்பழக்கம் குடும்ப பழக்கத்தை கெடுக்கிறது. குடிப்பழக்கம் வாழ்க்கையை கெடுக்கிறது, உடலை கெடுக்கிறது, எல்லாவற்றையும் கெடுக்கிறது. அந்த குடிப்பழக்கத்தினால ஒரு மனிதன் இயேசுவின் மகனாய் வாழ வேண்டியவர் இயேசுவின் பிள்ளையாய் வாழாதபடியினால் ஒரு தவறான போதனையை அவர் செய்தார்கள் நாம் பார்க்கிறோம். பிதாவிடம் வழிநடத்துவதற்கு பதிலாக தவறான வழியை நடத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய நட உட பாவனை சொல் செயல உலகம் கவனிச்சுக்கிட்டு இருக்குது. கிறிஸ்தவம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி உலகத்தில் எல்லா மக்களும் பார்க்குறாங்க. நீங்களும் நானும் சண்டை போட்டோம்னா கிறிஸ்தவனே சண்டை போடுறான் அப்படிங்கிறாங்க. நீங்களும் நானும் பொய் பேசணும்னு சொன்னால் கிறிஸ்தவனே பொய் பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. நீங்களும் நானும் கெட்ட வார்த்தை பேசணும்னா கிறிஸ்தவனே கெட்ட வார்த்தை பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. நீங்களும் நானும் களவு செய்யணும்னா கிறிஸ்தவனே களவு செய்யலாம் அப்படிங்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்தில் காணப்படக்கூடிய எந்த தீமை காணப்பட்டாலும் நாம் மக்களை பிதாவிடம் வழி நடத்தாமல் தவறான வழியில் நடத்துகிறோம் என்பதுதான் அந்த அர்த்தம். அப்படினால் இன்று நீங்களும் நானும் நம்முடைய வழிமுறையை மாற்ற ஆண்டவருடைய கருத்தை அர்ப்பணிப்போம். பிதாவிடம் செல்வதற்கு நீங்களும் நானும் தான் வழிகாட்டியாய் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு எவ்விதமாய் வாழ்ந்தாரோ அதுபோல நீங்களும் நானும் வாழும்போது அந்த வாழ்க்கையை பார்க்கிற மக்கள் கிறிஸ்துவை நம்மில் பார்ப்பார்கள், இயேசுவை நம்மில் பார்ப்பார்கள். இயேசுவை நம்மில் பார்க்கும்போது அவர்கள் பிதாவிடம் வருவார்கள். அந்தியோகியா பட்டணம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். முதல் விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டாயிற்று. காரணம், கிறிஸ்துவை 100% அவர்கள் பின்பற்றினார்கள். அது நிமித்தமாய் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டாயிற்று. அப்படினால் அவர்கள் பரலோகத்துக்கு செல்வதற்கான வழியை பூலோகத்திலே அவர்கள் காண்பித்தார்கள்.
பிதாவிடம் செல்வதற்கான வழியை பூலோகத்தில் அவர்கள் காண்பித்தார்கள். கிறிஸ்துவாகிய வழியை தங்களுடைய வாழ்க்கை முறையாய் மாற்றிக்கொண்டார்கள். கிறிஸ்துவின் ரட்சிப்பை தங்களுக்கென்று சுத்தமாக்கிக் கொண்டார்கள். பிதா கற்றுக் கொடுத்த வழியை தங்களுக்கென்று சுத்தமாக்கினார்கள். பிதாவிடம் செல்வதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். ஆகவே அவர்களை பார்த்த மற்ற மக்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். நம்மை பார்க்கின்ற மற்றவர்கள் நாம் பரலோகத்துக்கு செல்வதற்கான வழி என்று நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? நம்மை ஆராய்ந்து பார்த்து பரலோகத்துக்கு செல்கின்ற வழியாக இயேசு இருக்கிறார், அவரை பின்பற்றி வாழ நிமித்தமாய் நாமே வழியாய் வாழ நம்மை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே அவர் நம்மை வழிநடத்துவார். கடைசியாக பரலோகம் செல்வதற்கான வழி இயேசு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதவங்க நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் வந்து உங்கள் இடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நானே வழி என்று சொல்லுகிறார். அப்படினால் பிதாவின் வீட்டில் வாசஸ்தலங்களை அவர் நம்ம கட்டி கொண்டிருக்கிறார். அந்த யார் யாருக்கு கட்டடங்கள் கட்டி முடித்து விட்டதோ அவர்களை அவர் தம்மோடு அழைத்துக் கொள்ள சித்தம் கொள்ளுகிறார். யார் யாருக்கு இந்த கட்டி முடிக்கப்படுகிறதோ அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். யார் யாருக்கு கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அவர்கள் பூலோகத்திலே இருக்கிறார்கள். அப்படியானால் கட்டி முடிக்கின்ற நாள் எப்பொழுது நமக்கு தெரியாது. கட்டிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறார். கட்டி முடிச்ச உடனே மகனே வா, மகளே வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அப்போ அவர் தான் நமக்கு வழி, பரலோகத்துக்கு செல்வதற்கான வழி. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த உலகம் தான் தஞ்சம்னு நினைக்கிறோம். எவ்விதமாக நோவாவின் காலத்திலே, லோத்தின் காலத்திலே எவ்விதமாய் லோத்தின் மனைவி உலகமே தஞ்சம் என்று சோதோம் குமாராவை திரும்பி பார்த்தாள். அவள் உப்புத்தூணானாள் என்று தான் பார்க்கிறோம். அதே போல உலகமே தஞ்சம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை கொள்வான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நம்மளை வாசிக்கிறோம். 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இது நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு பக்கத்தில் ஆண்டவரும் வேண்டும், மற்றொரு பக்கத்தில் உலகமும் வேண்டும். ஒரு பக்கத்தில் பரலோக ராஜ்யமும் வேண்டும், இன்னொரு பக்கத்தில் உலகமும் வேண்டும். நாம் நினைக்கிறோம். முன்னால அடிக்கடி ஒரு பாட்டை கன்வென்ஷன் கூட்டங்களில் பாடுவாங்க, ஜெப கூட்டங்களில் பாடுவாங்க. இப்போ அந்த பாட்டு என்ன ஆகிட்டு இருந்ததுன்னா துக்க நிவர்த்தி கூட்டத்தில் பாடக்கூடிய பாட்டாக பாருட்டு. நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் அந்த பாட்டை ஜெப கூட்டங்களில் பாடுவாங்க. காரணம் என்னன்னா அப்போ இருந்த மக்களுடைய விசுவாச நம்பிக்கைலாம் அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அந்த பாட்டு உள்ள ஒரு கவியை நான் இப்போ பாடுறேன், கவிதைங்க. அந்த கவி என்ன சொல்லுதோ நம்ம யோசித்து பார்த்தோம்னா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முறை இவ்விதமான வாழ்க்கை முறை அப்படிங்கிற நம்ம கண்டுபிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சு சேர்ந்து பாடுங்க. கூடார வாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ, கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டிலோ, கானந்தமே இயேசு அண்ணலை அண்டிலோ கானந்தமே. நாம் கூடாக வாசிகள். இந்த உலகத்தில் வீடென்னும் நாடென்னும் சொல்ல முடியாது. தற்காலிகமான உலகத்தில் வாழ்த்துவோம். பரலோக ராஜ்யம் தான் தாய் வீடு. பெர்க்மன்ஸ் பாடுறாருல, பரலோகம் தான் தாய் வீடு. அந்த வீட்டுக்கு தான் நம்ம போக வேண்டியவங்க. அந்த வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் இயேசுதான் வழி. இயேசுவின் வழியில் அவரை போல் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வார்கள். அப்ப இயேசுவை போல வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பவுலுடைய காலத்திலேயே அவர் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர
எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பிலிப்பியர்கள் 3:20 சொல்றார். அப்பவே அவர் எதிர்பார்த்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்ற நிச்சயம் அவருக்கு இருக்கு. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? இயேசுவை பின்பற்றினா நீங்களும் நானும் சொல்ல முடியும், எந்த குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது அப்படின்னு. அப்போ நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க முடியாது. அதனால பவுல் பிலிப்பியர்கள் நிறுவத்துல ரோமர்கள் நிறுவத்துல 12 அதிகாரம் 2 சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறிகிறதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். இயேசுவை போல் நம்முடைய மனம் ஆகிச்சுன்னா தான் நாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். புதிதாக்கப்பட்டால்தான் மறுரூபமாயிருக்கிறோம். மறுரூபமானதான் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க மாட்டோம். தேவனுக்கு பிரியமானதை செய்வோம், நன்மையானதை செய்வோம், அவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம். அப்பதான் நம்ம பரலோக காட்சியும். இந்த உலகத்துக்கு தக்க வேஷம் தரிச்சு மக்களையே பிரியப்படுத்தும் நம்முடைய வாழ்க்கை நடப்போம்னா நாம் பரலோகத்துக்குரியவர்கள் அல்ல. அதனால பவுல் சொல்றாரு, நீங்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தருக்கென்று வாழ்கின்ற வாழ்க்கையா இருக்கிறதா, உலகத்துக்கென்று வாழ்க்கின்ற வாழ்க்கையா இருக்கிறதா? கர்த்தருக்கென்று வாழ, இயேசுக்கென்று வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய நினைவில் இயேசு, நம்முடைய வார்த்தையில் இயேசு, நம்முடைய செயலில் இயேசு, நம்முடைய வாழ்க்கையே இயேசு. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த நாளில் நானே வழி என்று சொன்ன இயேசுவை திரும்பி பார்ப்போம். அவரை கற்றுக்கொள்ள அவர் தந்த வேத புத்தகத்தை வாசிப்போம். அவர் தந்த அவருடைய அடிச்சுவடுகளை வேத புத்தகத்தில் காண்போம். அவருடைய அடிச்சுவட்டை அவருடைய வாழ்க்கை முறையில் காண்போம். அவருடைய வாழ்க்கையை பின்பற்ற அர்ப்பணிப்போம். அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி அவர் நமக்காக சம்பாதித்த ரட்சிப்பை நமக்கென்று சொந்தமாக்கிக் கொள்வோம். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியது போல நாமும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அர்ப்பணிப்போம். அவர் பரலோக ராஜ்யத்துக்கு சென்றிருக்கிறது போல அவர் வரும்போது பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல அவருடைய வழியில் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவார். அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் உலகத்தில் வாழ, இயேசுவை வழி என்று சொன்ன அவருடைய வழியில் வாழ அவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென். உட்கார்ந்தபடியே நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீரே வழியாக இருக்க அப்படின்னாலும் உமக்கு ஸ்தோத்திரம். பூர்வ காலத்தில் உடைய வார்த்தையின் மூலமாய் உம்மை வெளிப்படுத்தினீர். இயேசுவாகி நீர் மனுஷனாக உலகத்தில் அவதரித்து உம்மை வெளிப்படுத்தினீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வாழ்ந்த வாழ்க்கை முறை நாங்கள் பின்பற்றுவதற்கேற்ற வாழ்க்கை முறையாக இருக்கபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு, உம்முடைய மன்னிப்பு, உம்முடைய தாழ்மை, உம்முடைய பொறுமை எல்லாவற்றையும் பின்பற்றி வாழ என்னையும் எங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் வழியாக பின்பற்றி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்காக, எனக்காக நீங்கள் சிலுவையில் பட்ட பாடுகளை நினைத்து பாவம் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தயவாய் உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பசுத்தமாக்கும். பசுத்தின் பாதையில் நாங்கள் நாளுக்கு நாள் வளர உதவி செய்யும். பிதாவாய் தேவன் நீர் எவ்விதமாய் இந்த உலகத்தை பின்பற்றினீரோ அதே போல நாங்களும் பிதாவாய் தேவனை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகம் தஞ்சம் என்று நினைக்கின்ற வாழ்க்கையை விட்டுவிட்டு பலத்தின் மிகுதியாக 80 வருஷமாக இருந்தாலும் மென்மையான வருத்தமும் சஞ்சலமும் சொல்லி உணர்ந்து பரலோகமே எங்களுடைய தாய் வீடாக கொண்டு பரலோகத்துக்கு வந்து சேர ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். தாப்பனே, இவ்விதமான வாழ்க்கையை இயேசுவின் மூலமாய் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் நிச்சயத்தோடு இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ, இயேசுவாகவே வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தயவாக ஏற்றுக்கொள்ளும். சேஷமா தகப்பனே, இந்த கொரோனாவின் நிமித்தமாய் பல்வேறு விதமான வறுமையினாலும் இல்லாமையினாலும் கஷ்டப்படுத்த நம்முடைய பிள்ளைகளை நீ உலகத்தில் வாழ்ந்தபோது 5 அப்பத்தை 2 மீனையும் எடுத்து 5000 பேருக்கு போஷித்தீர். 7 மீனையும் 7 அப்பத்தையும் சில மீன்களையும் எடுத்து
4000 பேரை போஷித்தீர். காணாவூர் திருமண வீட்டிலே பிரசன்னமாயிருந்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினீர். அதே ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறீர். உம்முடைய வாழ்க்கை முறை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையாய் மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளை நீர் போஷித்தருளும். உம்முடைய பிள்ளைகளுடைய இல்லாமையை எல்லாம் இருக்கிறவைகளாக மாற்றும். விதமாய் செய்ய வல்லமையுள்ளவர். செய்திருந்த விசுவாசத்தோடு நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, பல்வேறு விதமான கவலைகளினாலும் துன்பங்களினாலும் துக்கங்களினாலும் சூழ்நிலை பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து எல்லாவற்றையும் நீர் சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்து விட்டீர் என்பதை நினைத்து, எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை சுமந்தீர் என்பதை நினைத்து துக்கப்படுகிற உடைய பிள்ளைகளுக்கு, வியாகுலப்படுகிற உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய இல்லங்களை ஆட்கொள்வதாக, தேவைகளை சந்திப்பதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே, இந்த கொரோனா நிமித்தமாய் எங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர். எதிர்காலம் என்னாகுமோ என்று சொல்லி படிக்கின்ற பிள்ளைகள் கவலைப்படுகிறதை பார்க்கிறீர். விசேஷமாக 10வது வகுப்பு எழுகின்ற பிள்ளைகளும் நீட் தேர்வு எழுகின்ற பிள்ளைகளும் எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்குகிறதை பார்க்கிறீர். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் தங்களுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு நீ தந்திருக்கின்ற விடுமுறை நாட்களை பயன்படுத்தி 10வது வகுப்பு தேர்வுக்கு என்று ஆயத்தப்பட கற்று அனைவருக்கும் செய்யும். நாட்கள் பொருளாதாரங்களால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் சொன்னீரே, அந்த வார்த்தையும்படி உங்களுடைய பிள்ளைகள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும். அதே போல நீட் தேர்வுக்கு என்று ஆயத்தப்படுகின்ற நம்முடைய பிள்ளைகளும் நீ தந்திருக்கிற ஞானத்தை பயன்படுத்தி இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி நிமித்தமாய் நீட் தேர்விலும் 10வது வகுப்பு தேர்விலும் அதிகமான மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற கற்று அனுகிரகம் செய்யும். இவ்விதமாய் உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் தங்கியும் உங்களுடைய பிள்ளைகள் நீர் ஆசீர்வதியும். எந்த நிலையிலும் உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாத வண்ணம் உற்சாகத்தின் ஆகியவர் உங்களுடைய பிள்ளைகளை தாங்குவீராக, ஏந்துவீராக, சுமப்பீராக, தப்புவிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அவ்விதமாய் செய்ய உங்களுடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்காக மறித்து உயிர்த்து எங்களுக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென்.